அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சுரேஷ் மதியை அடித்த செகண்டுக்கு ஊர் உலகத்தில் நடக்காததா? எந்த ஆம்பளையும் தான் பொண்டாட்டி அடித்ததே இல்லையா? இவன் என்னமோ பெருசாக இப்படி பண்ணுறாளே அப்படி இப்படின்னு குதிச்ச ராஜலக்ஷ்மி தான் பொண்ணு ரேவதியை தங்கராஜ் வந்து அடிச்சிட்டாரே அப்படின்னோடனே நீங்கள் அடித்தது தப்பு தானே மாப்பிள்ள, பொண்டாட்டியை கை நீட்டலாமா அப்படின்னு அதே வாய் கேட்குது. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தான் கோவம் வருதா இல்லை உங்களுக்கும் ராஜலக்ஷ்மியை பார்த்தா இப்படி கோவம் வருது அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இங்கே ஒரு மாதிரி இருக்குது, என்னவோ தெரில, திடீர்னு ரேவதி பற்றின ஞாபகமாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திடீர்னு அவருமே கால் பண்ணி பேசுகிறாரு பாக்கியராஜ். ஆனால் இங்கே வந்துட்டு ரேவதி எதையுமே காட்டிக்காமல் பேசினாலும் அந்த குரல் இருக்கட்டும், ஒரு மாதிரி அழுதுகிட்டே பேசுறது, ஒரு மாதிரி ஒரு தயங்கி பேசுறது, இது எல்லாத்தையும் வச்சு பாக்கியராஜே புரிஞ்சுக்கிறாரு. சரி அங்கே ஏதோ பிரச்சனை தான் போல், ரேவதி நம்மக்கிட்ட சொல்லாமல் மறைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு மேலே கிளம்பி வராரு. ஸோ வீட்டுக்கு வந்தால் இங்கே தங்கராஜ் பார்த்துட்டு ஒரு மாதிரி ரொம்பவுமே மதிக்காமல் இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷனை கொடுக்குறாரு. ஆனால் தங்கராஜோட அம்மா பார்த்துட்டு, என்னடா எப்போயுமே என் பையன் வீட்டில் இல்லாதப்போ ஒளிஞ்சு தான் வந்து உன் தங்கச்சியை பார்த்துட்டு போவேன், இப்போ என்ன அவன் இருக்கும்போதே வந்திருக்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், ரேவதிக்கு ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு தோணுச்சு, அவள் பேச்சே சரியில்லை, ஒரு மாதிரி பேசினா. ரேவதி எங்க அப்படிங்கிறாங்க. அப்பயுமே தங்கராஜ் எந்த பதிலும் சொல்லலைங்கும்போது குழந்தைகிட்ட கேட்டோடனே அம்மா உள்ளே இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே ரேவதின்னு கூப்பிட்ட உடனே ரேவதியும் வந்த உடனேயுமே அண்ணன் வந்துருச்சே அப்படிங்கிறத பார்த்து நம்ம முகத்தை பார்த்தா கண்டுபிடிச்சிருமே அப்படிங்கிற ஒரு பயம் வேற. ஆனாலும் அதை காட்டிக்காமல் இடிச்சுக்கிட்டேன், கதவுல கிழிச்சிக்கிட்டேன், அப்படி இப்படின்னு ஏதோ சொல்லி சமாளிக்கிறாங்க. ஆனாலும் பாக்கியராஜ் இங்கே நம்புறதாவே இல்லை. சரின்னு தங்கராஜ்கிட்டே நேராக கூட்டிகிட்டு போயிட்டு இவ ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாளே, நீங்கள் அடிச்சிங்களா அப்படின்னு கேட்டோன்னே, ஆமாம் ஏன் பொண்டாட்டி நான் அடிப்பேன், அதை கேட்க நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ரொம்பவும் திமிரா அவளையும் அடிப்பேன், தேவையில்லாமல் நீ கேட்டேன்னா உன்னையும் அடிப்பேன் அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப திமிராகவே பேசிட்டு மரியாதையாக வெளியில் போடா அப்படிலாம் சொல்லி பேசுகிறாங்க. ஆனால் பாக்கியராஜ் இந்த இடத்துல ரொம்பவுமே பெரிய ஒரு தப்பு பண்ணுறாரு. தங்கச்சிக்கு ஒன்று அப்படின்னோடனே மட்டும் இப்போ போய் மாப்பிள்ளை கிட்ட கேட்குறாரு. அதே தான் பொண்டாட்டியை வீட்டில் அந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க, ரொம்ப தரங்கட்டு நடத்துகிறாங்க. ஸோ அந்த இடத்துல நின்று பேசலை அப்படிங்கிறது அங்கே மலரோட வருத்தமாகவே இருக்குது. பொண்டாட்டிக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருந்திருந்தா பாக்கியராஜ் வந்து வேறு லெவலில் இருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அங்கேயுமே பேசிட்டு, இப்போ நீங்கள் பாரு ரேவதி, நீ இப்போ வரியா இல்லையா என் கூட அப்படிங்கிறாங்க. டேய் நீ போடா வெளியில், அவள் ஏன் பொண்டாட்டி, அவளுக்கு இதுதான் வீடு, அவள் இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கராஜ் சொல்கிறாரு. ஆனால் இதை கேட்டுட்டு பாக்கியராஜுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன உங்ககிட்ட அடி வாங்குறதுக்கு தான் உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு என் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தமா, இங்கே பாரு ரேவதி இப்படி வரியா இல்லையா அப்படின்னு குழந்தையெல்லாம் தூக்கிக்கிட்டு நீ வா போகலான்னு சொல்லும்போது இங்கே தங்கராஜ் உட்காந்துட்டு, ரேவதி நீ உள்ளே போ, குழந்தைய வாங்கிட்டு உள்ளே போன, அதுவும் ஒரு மிரட்டுற தோணியிலே பேசிட்டு ஒரு அன்பு பாசம் எதையுமே காட்டாமல் அந்த மாதிரியே பேசும்போது இங்கே ரேவதிக்கே ஒரு மாதிரி கஷ்டமாகுது. நம்மளை அடித்தது தப்புன்னு இப்போ கூட அந்த ஆளுக்கு புரியலையே, இப்படியே பேசிட்டு எங்கள் அண்ணனையும் இப்படி அசிங்கப்படுத்தி வெளியில் போன்னு சொல்லி இப்படி பேசுகிறானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி கோவத்தில் சரிண்ணே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு பாக்கியராஜ் கூடயே வேகமாக போயிடுறாங்க. டக்குன்னு தங்கராஜோட அம்மா எழுந்து நின்றுட்டு, ஹே ரேவதி நில்லடி, என்னடி அப்படியே போய்கிட்டே இருக்க, இதுதான் உன் புருஷனுக்கு நீ கொடுக்குற மரியாதையா, என்னடி புதுசாக வந்த மருமக அவத்தான் இதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தாளா, முன்னாடியெல்லாம் நீ இப்படி இல்லையடி, அவன் முன்னாடி உன்னை அடித்தாலும் நீ பாட்டுக்கு தானே இருப்ப, இப்போ என்ன புதுசாக உனக்கு தைரியம், எல்லாம் அவள் உனக்கு சொல்லி கொடுத்துருக்கா அதானேடி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதை கேட்டதும் ரேவதி, எதுக்கு எனக்கு மதி சொல்லி கொடுக்கணும், மதி சொல்லி கொடுத்தலாம் எனக்கு வரலை, மதியை பார்த்து தான் கொஞ்சமாக நாங்கள்லாம் திருந்துறோம், எத்தனை நாளைக்கு தான் நாங்களும் இப்படியே இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு இங்கே பிள்ளைய தூக்கிட்டு கிளம்பி போயிடுறாங்க பாக்கியராஜ் கூடயே. இதை பார்த்ததும் தங்கராஜுக்கு அவ்வளோ கோவம் வருது. அவளுக்கு எவ்வளோ திமிரு இருந்தால் இப்படி போவாமா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த மதி தானே, அவளை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்னும் மதி மேலே தான் கோவம் வருது. என்ன கருமமோ, இவ என்னடா வீட்டுக்கு நல்ல பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறடா, உன் மச்சானுக்கு நல்ல கல்யாணத்தை பண்ணி வச்சு நீயே உன் வாழ்க்கைக்கு சூனியத்தை வச்சுக்கிட்ட மாதிரி ஆகிப்போச்சேடா இப்போ அப்படிங்கிறாங்க. அம்மா இவ எங்கம்மா போயிடப்போடா, அவங்க அம்மா வீட்டுக்கு தானே போயிருக்கா, அதெல்லாம் அத்தையும் மாமாவையும் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும், விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜு ரொம்பவுமே அசால்ட்டாக பேசிட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இங்கே இப்போ வீட்டுக்கு பார்த்தா மலர் வந்துட்டு என்ன இன்னும் காணோமே, எப்பயுமே வேலை விட்டு டைமுக்கு வந்துடுவார், இன்னும் காணோமே அப்படின்னு சொல்லிட்டு வாசலை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு மதியம் வந்துட்டு, என்னங்க இவ்வளோ நேரமாக இங்கே நிற்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை மதி, இன்னும் பாக்கியராஜை காணோம், அதான் பார்த்துட்டே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஓ கொஞ்சம் நேரம் உங்கள் புருஷனை காணானோன்னே கண்ணு தேட ஆரம்பிச்சிருச்சோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதி வந்து மலரை கிண்டல் பண்ணும்போது, அப்படிலாம் இல்லை மதி, எதுனாலும் சொல்லிடுவார், நான் இவ்வளோ லேட் ஆகுதுன்னு ஃபோன் பண்ணுறேன், ஃபோனு கூட எடுக்க மாட்டேங்கிறாரு, அதான் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே வாசலை பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஸோ பேசிகிட்டு இருக்கும்போதே அங்கே வண்டி வர சவுண்டு கேட்டோன்னே, வண்டி வருது பயப்படாதீங்க, உங்கள் வீட்டுக்கு
வீட்டுக்கார் தான் வராரு அப்படிங்கிறாங்க. ஸோ வண்டி அந்த டேர்னிங்கில் திரும்பின உடனே பாக்கியராஜ் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆவலோட பார்த்தா இங்கே முன்னாடி குழந்தை உட்காந்துருக்கு, பின்னாடி ரேவதி. இப்படி வரும்போது இங்கே இவங்க 2 பேருக்குமே பார்த்தோன்னே ஆடி போயிடுது. இது என்னடா ரேவதியும் குழந்தையுமே வராங்களே அப்படின்ட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. வாசலில் வந்து நிறுத்தின உடனே ரேவதிக்கு முகமே நல்லால ஒரு மாதிரி அழுது வீங்கி போய் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பார்த்த உடனே இவங்களுக்குலாம் பதட்டமாயிருது. ரேவதி, என்ன ரேவதி, எங்கெங்க போனீங்க, இப்போ அங்கேருந்து தான் வரீங்களா, ரேவதி எங்கேருந்து கூப்பிட்டு வரீங்க அப்படிங்கிறாங்க. அது ஒரு பெரிய கதை மலர், உள்ளவா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரிண்ணா இங்கே பாக்கியராஜ் குழந்தைய தூக்கிட்டு உள்ளார போன உடனே இங்கே வெளியிலே நின்றுட்டு ரேவதி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. இதை பார்த்ததும் மதி, என்னாச்சுங்க, எதுக்கு அழுதுட்டு இருக்கீங்க, நான் வந்துட்டு வந்ததுக்கப்புறம் எது பிரச்சனையா, என்ன கண்ணெல்லாம் இப்படி இருக்கு, அவர் உங்களை அடித்தாரா அப்படிங்கிறாங்க. ஆமாம் மதி, என்கிட்ட திரும்ப திரும்ப எப்படி இந்த விஷயம் போச்சு, எப்படி தெரிஞ்சதுன்னு சொல்லிட்டு திரும்ப அதட்டி கேட்டுகிட்டே இருந்தாரா. நான் ஓரளவு சமாளித்து தான் பார்த்தேன், ஆனாலும் ரொம்ப மிரட்டி கேட்டோன்னே பயந்துட்டு நான் தான் உங்ககிட்ட சொன்னேங்கிற விஷயத்த சொல்லிட்டேன் மதி, அதனால தான் அடிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள், நானே உங்களை மாட்டி விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களுக்கு தெரியுமான்னு அவர் முன்னாடி கேட்டு வந்தேன், நீங்கள் ஏதாவது சொல்லி சமாளிச்சிருக்கலாம்ல, காலேஜ்லேருந்து சொல்லியிருந்தாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. என் புருஷனை பற்றி உனக்கு தெரியல மதி, அந்த ஆள் சரியான எமக்காதங்க, எப்படியுமே காலேஜ்லேருந்து இந்த விஷயம் போயிருக்காது, இங்கேருந்து தான் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த ஆள் என்னை நோண்டி கேட்டு ஏன் வாயாலே வார்த்தையை பிடுங்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேவதி சொன்ன உடனே மலருக்கு பார்த்துட்டு அப்படி கோவம் வருது. அதுக்காக இப்படியா அடிப்பார், என்ன மனுஷன் அவர், சே இப்படிலாம் இருப்பார் நான் நினச்சி கூட பார்க்கல, ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ திமிரெல்லாம் இருக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. அதனால தான் அண்ணன் வந்து கூப்பிட்ட உடனே நான் வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. சரி உங்கள் அண்ணன் எப்படி அங்கே வந்தார் அப்படிங்கிறாங்க. அதை ஏன் அண்ணி கேட்குறீங்க, என் அண்ணனுக்கும் எனக்கும் இருக்க ரத்த சொந்தங்கிறது அதுதான், நான் என் அண்ணன்கிட்ட எதுவுமே சொல்லாமையே என் அண்ணன் மனசில் எனக்கு ஏதோ பிரச்சனைன்னு தோணியிருக்கு, திடீர்னு என் ஞாபகம் வந்து அண்ணன் எனக்கு கரெக்டான டைமில் ஃபோன் பண்ணிச்சு தெரியுமா, நான் எதுவுமே சொல்லலை, ஆனாலும் நேராக வீட்டுக்கே தேடி வந்துருச்சு, அங்கே வந்தும் அந்த மனுஷன் அண்ணனை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தி பேசினார் தெரியுமா அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த விஷயமெல்லாம் வெளியில் பேசிகிட்டு இருக்கும்போது இப்போது பாக்கியராஜ் உள்ளார ரேவதி குழந்தையோட உள்ளே போகிறத பார்த்த உடனே இங்கே ராகவனும் லக்ஷ்மியும் அப்படியே பார்த்துட்டு, டே என்னடா பாப்பாவை தூக்கிட்டு வந்திருக்க, ரேவதி மாப்பிள்ளையெல்லாம் வந்திருக்காங்களா அப்படின்ட்டு வேகமாக எழுந்து வராங்க. ஆனால் இங்கே அவங்க வரலை அப்படிங்கிறத பார்த்துட்டு, என்னடா நீ மட்டும் குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்க, எதுக்குடா தனியாக குழந்தைய தூக்கிட்டு வந்த அப்படிங்கும்போது பாக்கியராஜ் எதுவுமே பேசாமல் அப்படியே உம்முன்னு இருக்காரு. ஆனால் குழந்தை டக்குன்னு இருந்துட்டு, பாட்டி அப்பா அம்மாவை அடிச்சிட்டாரு அப்படின்னு குழந்தைய சொல்லிடுது. இதை கேட்டதுமே அவங்க 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஆகுது. ராகவன் டக்குன்னு, என்னது அப்பா அம்மாவை அடித்தாரா, என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்பா அம்மாவை அடிச்சிட்டாரா, அம்மா அழுதாங்களா, மாமா வந்து எங்களை கூட்டிகிட்டு வந்துருச்சு அப்படின்னு குழந்தைய சொன்ன உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆடி போயிடுது. எங்கே ரேவதி எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டு வராங்க. இங்கே 3 பேரும் பேசிட்டு அப்போ தான் அவங்களும் உள்ளே வராங்க. பார்த்த உடனே இங்கே லக்ஷ்மிக்கு அப்படி பதறி போகுது, அடிச்சுட்டு அழுகுறாங்க. என்னடி இது உங்கள் கன்னத்தில் இப்படி வீங்கி கிடக்கு, இப்படி எல்லாமா மாப்பிள்ளை அடித்தாரு, என்னடி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பதறி போய் கேட்ட உடனே இங்கே ரேவதி எதுவுமே சொல்லாமல் ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே பாக்கியராஜுக்குமே ஒன்றுமே புரியல. ஆமாம் அவர் எதுக்காக ஒன்று அடித்தார், என்ன விஷயம் நடந்துச்சு, அப்படி என்னதான் அவங்களுக்குள்ள பிரச்சனை இப்படி அடிக்கிற அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து பாக்கியராஜ் ஒன்று ஒன்றா கேட்கும்போது இவங்க 3 பேருமே திருன்னு முழிச்சிட்டு நிற்கிறாங்க. அதை லக்ஷ்மியுமே பார்த்துட்டு, ஏய் என்னங்கடி நடக்குது, நீங்கள் 3 பேருமே மாற்றி முழிச்சுக்கிறீங்க, அப்படின்னா என்ன விஷயங்கிறது உங்கள் 3 பேருக்குமே தெரிஞ்சிருக்கு அப்படி தானே அப்படிங்கிறாங்க. உடனே ரேவதி டக்குன்னு பார்த்துட்டு, ஆமாம்மா நான் தான் மதிக்கிட்ட ஃபோன் பண்ணி அந்த விஷயத்த சொன்னேன், அதனால தான் என்னை அடிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. மதிக்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னியா, எந்த விஷயத்தடி சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே மதி டக்குன்னு சமாளிக்கிறாங்க. ஐயோ நான் அந்த விஷயத்தெல்லாம் அவங்கக்கிட்ட சொல்லவே இல்லைங்க, நான் அங்கே வந்த விஷயமே இவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதி சொன்னோன்னே, பரவாயில்ல விடு மதி, என்னைக்கா இருந்தாலும் அது தெரிஞ்சு தானே ஆகணும், நானே சொல்லிடுறேன் அப்படின்ட்டு இங்கே ரேவதி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி மதிக்கு வேலை போனதுக்கு காரணமே என் புருஷன் தான், அவள் வாழ்க்கையில் எதுக்கு இவர் தலையிடணும், அவள் பாட்டுக்கு வேலைக்கு போகிறா வரா, அடுத்தவங்களோட வேலையை பறிக்கிறதுலாம் இது என்ன கெட்ட பழக்கம், அவர் அங்கே சொல்லிட்டு இருந்தாரு, அந்த விஷயத்த நான் மதிக்கிட்ட சொன்னேன், அதனால மதி வீட்டுக்கு வந்து அவரை திட்டிட்டு போனா, இதை மனசில் வச்சுக்கிட்டு எப்படி தெரிஞ்சுதுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டு என்னை அடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேவதியும் சொன்ன உடனே இங்கே ஒரு மாதிரி கோவம் வருது. அப்படின்னா அங்கேயும் பிரச்சனைக்கு காரணம் இவ தானே அப்படின்னு சொல்லிட்டு மதி மேலே தான் இன்னும் அதிகமாக கோவம் வருது. ஸோ லக்ஷ்மி டக்குன்னு மதியை பார்த்துட்டு, ஏண்டி நீ எல்லாம் இருக்கிற இடத்துல தான் யாரையும் நிம்மதி இருக்க விடாமல் இப்படி பண்ணுறேன்னா, அவள் என் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போன இடத்துல கூட அவளை நிம்மதியாக வாழ விட மாட்டியா, இப்படியெல்லாம் எதுக்கடி நடந்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மதியை பார்த்து இவங்க பாட்டுக்கு திட்ட ஆரம்பித்த உடனே ரேவதிக்கே கோவம் வந்துடுது. அம்மா சும்மா நிறுத்துமா, மதி என்ன பண்ணா, அவள் வேலையை பறிச்சது முதல்ல அவர் பண்ணது தப்பு, அவர் யார் முதல்ல இவள் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ லக்ஷ்மியை ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஏண்டி நீ சொல்கிறதெல்லாம் நிஜம்தானா, மாப்பிள்ளை தான் அது மாதிரி பண்ணாருன்னு உனக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க.
மா அவரே அவர் வாயால் சொன்னாருமா, அதை கேட்டுட்டு நான் மதிக்கிட்ட சொன்னதுனால மதி வந்து அங்கே அவரை திட்டினா, அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நீ எப்படி அவகிட்ட சொல்லலாம், அப்போ நீ இங்கேயே இருந்துட்டு உன் குடும்பத்துக்கு உண்மையாக இருக்கனா அப்புறம் எதுக்கு இங்கே இருக்க அப்படிலாம் சொல்லி திட்டுறாருமா. அதுக்காக என் பிறந்த வீட்டை நான் அப்படியே அம்போன்னு விட்டுற முடியுமா, இங்கே என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு எனக்கு என்ன இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி இங்கே ரொம்பவுமே ஒரு மாதிரி பேசுகிறாங்க எமோஷ்னலாக. ஏங்க இவ பேசுகிறதெல்லாம் கேட்டிங்களா, இவ நம்ம பெத்த பொண்ணு தானாங்க, என்னங்க இவ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு ரேவதி, உனக்கு கிடச்சிருக்க மாப்பிள்ளை தங்கமானவர், அவரெல்லாம் நீ அவரே கோவப்பட்டு அடிச்சிருக்காரு அப்படின்னா நீ இந்த மாதிரி வேலை எதுக்கடி பண்ண, இவளுக்காக நீ எதுக்கடி சப்போர்ட் பண்ண, இவ என்ன உன் கூட பிறந்தவளா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இங்கே பாருமா, எல்லா இடத்துலையும் நீ தப்பு தான் பண்ணுற. ஏன் இப்போ நான் உள்ளே வந்த உடனே என்னை அவர் அடிச்சிட்டாரு, என் கண்ணை வீங்கிருச்சுன்னு சொல்லிட்டு எவ்வளோ துடிச்சு போனேன், எவரை பதறி பேசினேன், இப்போ என்ன நடந்தாலும் இப்படி கை நீட்டலாமான்னா நீயே கேட்டில்ல, அப்போது மதிக்கு நடந்தால் ஒரு நியாயம், எனக்கு நடந்தால் ஒரு நியாயமாம்மா, அது ஏமா நீ இப்படி நினைக்கிற, இப்படி நீ பண்ணுறதுனால தான் எனக்கு மதிக்காகவும் அன்னிக்காகவும் நிற்கணுன்னே தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரேவதி எதிர்த்து பேசும்போது ராகவனுக்கும் ஒரு மாதிரி ஆகுது. லக்ஷ்மி ஒரு மாதிரி பார்த்துட்டு இவ என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கா, என்னமோ பண்ணுப்போ அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து அவங்க பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க. சரின்னு இவங்களும் 3 பேரும் பார்த்துட்டு குழந்தையோட அவங்க பாப்பாலாம் விளையாடிட்டு அவங்க பாட்டுக்கு இருக்காங்க. இங்கே வீட்டில் பார்த்தா அவங்க அம்மா போயிட்டு தங்கராஜ்கிட்ட பேசுகிறாங்க. டேய் தங்கராஜ், என்னடா அவள் தான் கிளம்பி போயிட்டானா, இன்னும் உன் மாமனா மாமியா யாருமே ஒருத்த கூட இன்னும் உனக்கு ஃபோன் பண்ணாமல் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. இருக்கட்டுமா, அவங்க என்ன கோவத்தில் இருப்பாங்க, அவங்க பொண்ணை அடிச்சுட்டேன்னு, அதெல்லாம் ஒன்றும் பெருசு இல்லை, நாளைக்கு நான் கிளம்பி போய் நேரில் அவங்க கிட்ட பேசினேன்னு வச்சுக்கோயேன், அப்படியே அவங்க நீங்கள் பண்ணது சரிதான் மாப்பிள்ள, அதனால என்ன அவன் மேலே தான் தப்புங்கிற மாதிரி அப்படியே மாறிடுவாங்கம்மா, நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத, அவங்கள பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே அவங்க மாமனார் மாமியாரை பற்றி ஒரு மாதிரி மட்டமாக பேசிட்டு இந்த மாதிரி சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்களும் சிரிச்சிட்டு என்னமோடா, ஆனால் அந்த மதி கூட மட்டும் இவளை பழகவே விடக்கூடாதுடா, அவளுக்கு இருக்க எல்லா பழக்கத்தையும் இவளுக்கும் கற்றுக் கொடுத்துருவா, அப்புறம் கஷ்டமாக போயிடும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க அம்மாவும் சொல்லிடுறாங்க. ஸோ தங்கராஜ்கிட்ட திரும்பவும் அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருடா, அவளை ஒரு நாள் நீ அவங்க வீட்டில் தங்க விட்டினாலும் அவளுக்கு ரொம்ப உன் மேலே பயமே இல்லாமல் போயிடும், அதனால் உடனே போய் நீ அவளை கூட்டிகிட்டு வா அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா உடனே போக சொல்கிறீங்க, அவள் பின்னாடியே நான் போகிற மாதிரி ஆயிடாது அப்படிங்கிறாங்க. தங்கராஜ், ஒரு சில விஷயம் நான் சொல்கிற மாதிரி கேட்டு பழகுடா, அதுதான் சரியாக வரும், போ கிளம்பி போ அப்படிங்கிறாங்க. சரிம்மா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கார் எடுத்துகிட்டு அவர் வராரு. அங்கே வந்தால் இவங்க எல்லாம் உள்ளே உட்காந்து சாப்பிட்டு அவங்கவுங்க போய் செட்டில் ஆகிட்டாங்க. இப்போ பார்த்தா நேராக தங்கராஜ் கார் வந்துருச்சு அப்படின்னு பாக்கியராஜுக்கு பார்த்துட்டு அவ்வளோ கோவம் வருது. சுரேஷ்க்கும் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு அவரும் அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ தங்கராஜ் வந்துட்டாரு அப்படின்னோடனே இப்போ சுரேஷ் பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்டு நிற்கிறாரு. காரை விட்டு இறங்கிட்டு, என்ன மச்சான் என் மேலே கோவமா அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா, எதுக்காக ரேவதியை போய் அடிச்சிங்க, அவள் இப்படிலாம் அடிக்கிற மாதிரிலாம் அந்த அளவுக்கு என்ன நம்ம அம்மா நடந்துக்கிட்டா, அதனால என்ன நீங்கள் வேலையை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிங்கங்கிற விஷயத்த என்கிட்ட கூட சொல்லலையே, என்கிட்டயாவது சொல்லியிருக்கலாம்ல மாமா அப்படிங்கிறாங்க. அதை பார்த்துட்டு உடனே தங்கராஜ், உன்கிட்ட சொன்னால் என்ன சொல்லலைன்னா என்ன, உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நான் நினச்சேன், அது தப்பா மச்சான் அப்படிங்கிறாங்க. மாமா நீங்கள் பண்ணது தப்புன்னே நான் சொல்லலை, ஆனால் என்கிட்ட கூட நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லலையே, இதை வீட்டில் பேசி அங்கே இங்கே நான் சுற்றி அவளுக்கே அந்த விஷயம் போய் இப்போ கடைசியாக எனக்கு வந்திருக்கு இந்த விஷயம், இது நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமாம்மா அப்படிங்கிறாங்க. சரி இப்போ எங்கே உங்கள் அக்கா அப்படிங்கிறாங்க. உள்ளே தான் ரூமில் தான் இருக்கா, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. ஸோ தங்கராஜ் உள்ளே வரும்போதே எப்போவும் அப்படியே நேராக பார்த்துட்டு நிமிர்ந்து நடந்து வரவர், ஒரு திமிராக வரவர், இன்றைக்கி ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி டவுனாகவே உள்ளே வராரு. வந்துட்டு இவங்க மாமனார் மாமியாரும் பார்த்துட்டு வேண்டா வெறுப்பா வாங்க மாப்பிள்ள அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்றாங்க. ஸோ போயிட்டு அவர் ஒரு மாதிரி ஹம்பிளாக உட்காந்துட்டு, ரேவதி எங்காத்த அப்படிங்கிறாங்க. அவள் உள்ளே தான் இருக்கா மாப்பிள்ள அப்படின்னு சொன்னோடனே எல்லாருமே அங்கே அசம்பிள் ஆகிடுறாங்க. பாக்கியராஜ் செம்ம கோவத்தில் அப்படியே துடிச்சிட்டு நிற்கிறாரு. ஏதாவது பேசினானா அவனை வாயிலே ஒன்று போடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோவத்தில் நின்றுட்டு இருக்காரு. இப்போ ரேவதி இங்கே வா அப்படின்னு சொன்ன உடனே இப்போது மதியமே பார்த்துட்டு, ஏங்க உங்கள் வீட்டுக்கார் வந்திருக்காரு கூப்பிடுறாங்க அப்படிங்கிறாங்க. ரேவதி நான் வரல அப்படின்னோடனே திரும்பவும் கத்திட்டே இருக்கவும் சரினா அப்படியே ஒரு கடுப்போடே வந்து நிற்கிறாங்க. வந்த உடனே சரி நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்தேன் அத்தை, நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ரேவதியை அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டுமே பாக்கியராஜ் உடனே, எதுக்கு அவளை நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும், அதெல்லாம் அவள் வரமாட்டா, நீங்கள் பண்ணுறது நியாயமா, முதல்ல என் தங்கச்சிக்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்போ தான் அவள் வருவா அப்படின்னு சொன்ன உடனே தங்கராஜுக்கு அப்படி ஒரு கோவம் வந்துருச்சு. என்னது, நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பல்ல கடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. பாக்கியராஜ் இப்படி சொன்ன உடனே அவங்க அம்மாவுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. ஏய் பாக்கியராஜ் நீ அமைதியா இருடா அப்படின்னு சொல்லிட்டு, என்ன மாப்பிள்ள என்னதான் இருந்தாலும் ரேவதியை நீங்கள் அடித்தது தப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இங்கே மதிக்கு அப்படி கோவம் வருது. அது எப்படி என்னைய வந்து அவங்க பையன் அடித்தா மட்டும் இது உலக வழக்கம், புருஷன் எல்லாரும் அடிக்கிறது தானேன்னு என்கிட்ட பேசினாங்க, இப்போ பார்த்தீங்களாங்க அவங்க பொண்ணுக்கு நோனே எப்படி பேசுகிறாங்கன்னு அப்படின்னு மலர்கிட்ட சொல்கிறாங்க. மலரும் பார்த்துட்டு, இது வழக்கமாக அவங்க பண்ணுறது தானே
மச்சி, அவங்க பொண்ணுக்குன்னா ஒரு நியாயம், நம்ம வேற ஒரு பொண்ணு தானே, நமக்கெல்லாம் அவங்க அப்படி நினைப்பாங்களா? ஆனால் அவங்களுக்கு தேவையானது எல்லாம் செஞ்சு வைக்கிற மாதிரி ஒரு வேலைக்காரியாக தான் இந்த மருமகளாக நம்ம அந்த வீட்டில் இருக்கணும் இல்லை அப்படிங்கிறாங்க. நாம ஏங்க அப்படி இருக்கணும்? எந்த காலத்துலேயும் அது என்கிட்ட நடக்கவே நடக்காது. நீங்களும் அப்படி இருக்காதீங்கன்னு தான் உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மதி மலர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது இங்கே தங்கராஜ் மன்னிப்பே கேட்குற மாதிரி தெரில, ஒரு மாதிரி முழிச்சிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. பாக்கியராஜ் டக்குன்னு பார்த்துட்டு அதெல்லாம் அவள் வரமாட்டா, ரேவதி நீ உள்ளே போ அப்படின்றாங்க. ஆனால் இப்போயுமே ரேவதி அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இந்த சைடு தங்கராஜ் மன்னிப்பும் கேட்கல, எதுவுமே நம்மக்கிட்ட ஒரு இதாகவே பேசலை, இன்னும் அந்த திமிரு பேச்சு குறையிலையா அப்படின்ட்டு விறுவிறுன்னு ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைகளை வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.